தமிழ்நாடு தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாடு 10.83% வளர்ச்சியை எட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சி தேசிய சராசரி வளர்ச்சி விகிதமான 7.4% விட அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 11.19% இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்து நாட்டின் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிய புள்ளியியல் அமைச்சகத்தின் திருத்தப்பட்ட மதிப்பீடுகளின்படி இத்தகைய வலுவான பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியது. இந்நிலையில் 2025-26 நிதியாண்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாடு 10.83% வளர்ச்சி விகிதத்தை எட்டியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் மற்றும் கேரளா உள்ளிட்ட 11 மாநிலங்களுக்கான தரவுகளை ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் இன்னும் வெளியிடவில்லை. இருப்பினும் 2025-26 நிதியாண்டிற்கான தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் மற்ற அனைத்து மாநிலங்களை விட உயர்ந்ததாக இருக்கும் என்றும் இது தேசிய சராசரி வளர்ச்சி விகிதமான 7.4% விட அதிகம் என்றும் தமிழ்நாடு அரசின் முன்னாள் பொருளாதார ஆலோசகர் KR சண்முகம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 2 ஆண்டுகள் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் ஒரு வலுவான கொள்கை கட்டமைப்பும், தொழில்துறை அடித்தளம், உறுதியான உள்கட்டமைப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சிக்கான தொடர் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் KR சண்முகம் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளாக சராசரியாக 9.07% வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளது. இது முந்தைய 5 ஆண்டு சராசரியான 5.21% விட 3.86% அதிகமாகும். அத்துடன் கொரோனா பெருந்தொற்றுக்கு முந்தைய சராசரி வளர்ச்சியான 7.18% விட 1.89% அதிகம் என்றும் KR சண்முகம் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் 2வது மிகப்பெரிய மாநில பொருளாதாரமாக விளங்கும் தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2024-25 ஆண்டில் 31,19,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் 2025-26 ஆண்டில் 35,29,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது இந்திய மாநிலங்களிலேயே மிக விரைவான வளர்ச்சியாகும்.